ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்காக வந்து டான் கிரிக்கெட் தான் காட்டுறாங்க. அவன் வந்து அந்த எம்ஹெச் பாம்பை வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். அந்த ரிலீஸ் பண்ணதை பார்த்தோன்னே எல்லாருமே எடுத்து மாஸ்க் எடுத்து போட்டுட்டு இருப்பாங்க. டேய், நம்ம கேப்டன் வந்து இது பாய்சன் வந்து ரிலீஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து லூஃபிட்ட, சாஞ்சிட்ட, ஜின்னுட்ட 3 பேர்ட்ட தான் வந்து மாஸ்க் இருக்காது. 2 மாஸ்க் பைரட்ஸ் வந்து பிடுங்கி ஜின்னுகிட்டக்கும் சாஞ்சுக்கும் அப்படியே தூக்கி போடுவான். அவங்க 2 பேரும் எடுத்துருவாங்க. பார்த்தா ஒயிட் கலர்ல வந்து ஒரு ஸ்லாஷ் ஒன்று காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பாய்சன் வந்து பரவ ஆரம்பிக்குது. நான் என்னடா பண்றது இப்ப அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். அந்த டைம் ஒரு மாஸ்க் வரும், அதை எடுத்து போட்டுப்பான். டான்கிற்கும் மாஸ்க் போட்டிருப்பான். பார்த்தா அந்த இடமே வந்து பிங்க் கலர் புகையா பறந்துகிட்டு இருக்கும். அங்க இருக்க செஃப்லாம் வந்து பார்த்துட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது முட்டாள் இதை மாதிரி ஏதாவது பண்ணுவானடா, ஹியூமனா இருக்காங்க, எவனுமே இதெல்லாம் பண்ண மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் ஒரு டெவில்ரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார இருக்க செஃப்லாம் பார்த்துருப்பாங்க. பார்த்தா வந்து எல்லா செஃப்பும் வந்து உள்ளார போயிருப்பாங்க கப்பலுக்குள்ளார. இதுல வந்து ஸ்மோக்ல வந்து நம்ம ஸ்மோக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேஞ்சர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்தது வந்து நம்மளோட ஹெட் செஃப் தான் கொடுத்துருப்பாரு, கேப்டனு. பைரட்லாம் பார்த்துட்டு, டே நம்ம கேப்டன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரா, அதுவும் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணி நம்ம பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்றாரு, இவ்வளோ எஃபெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப டான் கிரிக் வந்து பார்ப்பான். அப்ப ஜின்னு வந்து அந்த பாய்சன்ல வந்து அட்டாக் ஆயிருப்பான். டே ஜின்னு, நீ வந்து சாக வேண்டிய வந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பார்த்தா வந்து ஜின்னோட மாஸ்க் தான் வந்து லூஃபிட்ட கொடுத்துருப்பான். சாஞ்சியோட மாஸ்க் வந்து போடாம வச்சிருப்பான். இந்த மாஸ்க் எடுத்து சாஞ்சியோட மூஞ்சில வச்சு அழுத்திக்கிட்டு இருப்பான். டே டே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து டான் கிரிக் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். டே, நீலாம் சாக வேண்டிய தாண்டா கிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி இதை பார்த்துட்டு கடுப்பேறும். ஏன் நீ வந்து மாஸ்க் போடலாம், உனக்கு தான் மாஸ்க் தூக்கி போட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த பாய்சன் வந்து எஃபெக்டை காட்ட ஆரம்பிக்கும் அந்த ஜின் மேல. அவன் வந்து மூச்சு திணறிக்கிட்டு இருப்பான், சாவ போறான் அப்படின்னு சொல்லிட்டு. சாவர நிலைமையிலக்குள்ள டான் கிரிக்னே சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் லூஃபி கேட்டு, டே இதெல்லாம் சொல்லாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப சாஞ்சி ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிருவான். டே, அவனை கொல்ல பார்த்தான், அவன்கிட்ட போயிட்டு நீ வந்து அவன் பேரையே வந்து திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டான் கிரிக் சொல்லுவான், அவன் சாக வேண்டியவன் தான்டா, எனக்கு துரோகம் பண்ணா இங்க யாருமே உயிரோட இருக்கக்கூடாது, இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்னோட வந்து பாய்சன்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே செத்து போயிடுவான். 1 மணி நேரமோ 2 மணி நேரம் தான், அதுக்கு மேல இந்த பாய்சன் எல்லாம் யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி இதை கேட்டுட்டு செம்ம காண்டாயிருவான். அவங்க பயர் குரூலாம் வந்துட்டு, நம்ம வைஸ் கேப்டனே வந்து இவர் கொல்லுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை, அவருக்காக வந்து ஜின் வந்து நிறைய பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிராண்ட் லைன்ல அடிபட்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த டைம் வந்து நேவி ஆளுங்க வந்து இவங்களை பிடிக்க வந்த டைம் டான்கிற்கு வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் வந்து அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் பண்றதுக்காக இந்த சைடு ஒரு சைடு போட் எடுத்துட்டு அவன் மட்டும் போயிருப்பான். இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்க கூட இல்லை நம்ம கேப்டன், பட் அவரே கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. பைரட்ஸ் எல்லாரும் வந்து இதுக்கு இதே மாதிரி தான் நம்மளுக்கு நிலமை போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சாஞ்சி இதை பார்த்துட்டு கத்திட்டு இருப்பான். ஆன்டிடியூட் எடுத்துருவாங்கடா, சீக்கிரம் எடுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், ஃபுட் பாய்சன் இல்லை ஆன்டிடியூட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேப்டன் சொல்லுவாரு, அந்த மாஸ்க் தான் வந்து ஆன்டிடியூட் அப்படின்னு. அந்த மாஸ்க் எடுத்து ஜின்னோட வாயில போட்டு அழுத்த ஆரம்பிச்சிட்டு இருப்போம். பரவாயில்ல, இருந்தாலும் ஆன்டிடியூட் எடுத்துருவா, எதுக்கும் நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சாஞ்சு கத்திட்டு இருப்பானா. இதெல்லாம் டான் கிரிக் பார்த்துட்டு எப்படியும் அவன் சாவதான் போறான் கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் சாஞ்சு கேட்டுட்டு கடுப்பாயிருவான். லூஃபி அதுக்கு மேல கடுப்பாயிரும். எப்படா நீ உன் ரூம்மேட்டே கொல்ல போச்சு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை நான் நீ கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கத்த ஆரம்பிச்சிருவான். லூஃபி, நீ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் வந்து பழி வாங்க தானே நான் வந்திருக்கேன், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. சாஞ்சு சொல்லுவான், டே அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்டா, அவன்லாம் வந்து அடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போயிட்டு இருப்பான். அதே சமயம் வந்து டான் கிரிக், டே என்னெல்லாம் உன்னால தொடக்கூட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அட்டாக் பண்றதுக்கு வந்து ஃபுல்லா ஷூட் பண்ணுவான். ஆனா வந்து லூஃபி மேல ஒரு அட்டாக்குமே படாது. அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான் லூஃபி, டார்ஜ் ஆகிட்டே இருப்பான். ஆனா வந்து அவங்க லூஃபி வந்து அட் டைம்ல வந்து கம் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். அப்பயும் வந்து அவன் வந்து அட்டாக் பண்ணுவானா. அது இல்லாம வந்து அவனை சுத்தி வந்து ஒரு முள்ளு வேலி மாதிரி ஒன்று வச்சிருப்பான். பட் ஆனா அதையோட சேர்த்து லூஃபி வாயோட சேர்த்து ஒரு குத்து குத்துவான். அதோட அவன் பறந்து போயிடுவான். பறந்து போய் அதோட படுத்துருவான், எந்திரிக்கவே மாட்டான். டேய், இவன் டான் கிரிக்கே அடிச்சிட்டான்டா, இவன் பெரிய பைரட்டா இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. செஃப்பெல்லாம் பார்த்துட்டு, டேய் வேற லெவல்ரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. டான் கிரிக் அப்படியே பறந்து போய் ஒரே அடியில படுத்துருவான், அவன் எந்திரிக்கவே மாட்டான். டேய், டான் கிரிக்கே அடிச்சிட்டான்டா, இவன் நம்ம வச்சுக்கவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து டான் கிரிக் அட்டாக் பண்ணிருப்பான்ல, அந்த புல்லட்லாம் வந்து அவன் மேலதான் சொருவி இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருப்பான். டேய், நான் இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா, உன்னை கொல்றதாண்டா என் வேலை, எப்பரா நீ உன் ரூம்மேட்டே கொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சைடு கத்திட்டு இருப்பான். எனக்கு பிடிச்சவங்க எல்லாத்தையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சாஞ்செல்லாம் அதை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு பார்த்துட்டு இருப்பான், யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து தான் கேப்டன் சொல்லுவாரு, டேய் இந்த மாதிரி ஒரு எனிமையை மட்டும் நீ வந்து சூஸ் பண்ணிடாத, இவன் கூட நீ வந்து எப்போதும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க ட்ரை பண்ணிக்க, ஏன்னா இந்த மாதிரி எனிமிலாம் வந்து தோக்கடிக்கவே முடியாது, இவன மாதிரி தான் இருக்கணும் பைரட்னா, பார்த்து தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. இதெல்லாத்தையும் சாஞ்சு கேட்டுட்டு, இவன மாதிரியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அவனும் வந்து இவங்கிட்ட மட்டும் நம்ம பக்கச்சிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்போ லூஃபி சொல்லுவான், எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் சீன் வந்து அப்படியே ஜின்னு கிட்ட போகுது. ஜின்னு வந்து அப்படியே மூச்சு வாங்கிட்டு இருப்பான்.
அவன் மூச்சு நிக்கிற மாரி இருக்கும், நிக்காத மாரியே இருக்கும். பேட்டி வந்து உனக்கு சாப்பாடு வேணுமாடா? என்னடா வேணும்னு சொல்றா, நான் எல்லாமே சமைச்சு தரேன்டா, செத்துறாதடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா வந்து ஜின்னுக்கு வந்து ரொம்ப மூச்சு இறைக்க ஆரம்பிச்சிரும். ஃப்ரெஷ் ஏர்ல வச்சா அவன் ஃப்ரீயா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு சாவுற மாதிரி ஆக்ஷன் கொடுப்பானா, அதை பார்த்துட்டு டேய் எந்திரா எந்திரான்னு சொல்லி குளிக்கிட்டு இருப்பான் பேட்டி. அதோட பயந்துருவான் பேட்டி, டேய் எந்திரா செத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு. பைலட் எல்லாம் டேய் டான்கிருக்கு அவ்வளவுதான் போல, எந்திரிக்கவே மாட்டார் போல, அவர் யாருமே இது வரைக்கும் அடிச்சதே கிடையாதுடா, அதுவும் மூஞ்சில இந்த பொடி பையன் அடிச்சுட்டான்டா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சைடு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இல்ல டான்கிருக்கு கேட்டது எந்திரிக்க ஆரம்பிச்சிருவான், டேய் வாய மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதை சொல்லி வாய மூடல, அது கூட லூஃபி வந்து ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான் மூஞ்சிலேயே. அதோட அவன் திருப்பி படுத்துருவான். டேய் என்னையே திருப்பி திருப்பி அடிச்சிட்டு இருக்கீலடா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதெல்லாம் பைரட் பார்த்துட்டு டேய் டான்கிரி கோவம் ஆயிட்டாரா, இவனை இன்னைக்கு சும்மா விட மாட்டாரா, நம்ம பைரட் வந்து எவ்வளவு பெரிய ஆளுன்றது இப்ப காட்டுவாரா கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. டேய் எந்திரா, உன்னை இன்னைக்கு நான் கொன்னே தீரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதை எடுத்து பேட்டி பார்த்துட்டு அவன் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவான். டேய் சூப்பர்ரா, இப்படியே அடிச்சு கொண்டுறான் அவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் செஃப் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, டே இந்த பொடி பையன் நல்லா தான்டா அடிக்கிறான், நல்லா ஃபைட் பண்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து டான்கிரிக் வந்து இப்ப நான் என்னோட ஃபுல் வெப்பனை எடுக்க போறேன்டா, இந்த வெப்பனை நான் யாருக்கும் காட்டினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் ஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஒன்னு எடுப்பான். இதெல்லாம் சாஞ்சு பார்த்துட்டு என்னடா இதை வச்சு எப்படி வந்து டேக்கிள் பண்ண போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். லூஃபி மறைஞ்சிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து நீ என்னடா மறையிறியா, இன்னைக்கு வந்து மறையிறதுக்கு எந்த இடமே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அது எங்கெல்லாம் படுதோ அது எல்லாமே பிளாஸ்ட் ஆகுது. லூஃபி ஜம்ப் பண்ணி அதுல இருந்து டார்ஜ் ஆகிட்டே இருப்பான். அப்ப வந்து லூஃபி யோசிப்பான், இப்படியே நம்ம ஜம்ப் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சாஞ்சி இதை தான் சொல்லுவான், டே இப்படியே வந்து ஜம்ப் பண்ணிருந்தா உன்னால அட்டாக் பண்ண முடியாது, ஸோ அதனால வந்து நின்று ஒரு இடத்துல பொறுமையா யோசிச்சாடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனா டான்கிரிக் வந்து நீ என் பக்கத்திலேயே வர முடியாதா, வாடா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா வந்து லூஃபி எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து பைரட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டேய் நம்ம கேப்டன் திருப்பி வந்துட்டாரா, இந்த ஸ்பியருக்கு இவ்வளவு பவர் இருக்கா, நம்மளுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. டான்கிரிக் வந்து அட்டாக் பண்ண போவோம், அதுல இருந்து லூஃபி டார்ஜ் ஆகிட்டே இருப்பான். அப்புறம் திருப்பி பைரட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, கேப்டன் நீங்க வந்து அவனை அடிச்சு கொள்ளுங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். அங்க இருக்க எல்லாருக்குமே வந்து டான்கிரிக் தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா லூஃபி எல்லா அட்டாக்ல இருந்து டார்ஜ் ஆகிட்டு இருப்பான். கடைசி அவன் ஸ்பியர் மேலேயே உட்காந்துருப்பானா. அந்த டைம் வந்து டான்கிரிக் வந்து திருப்பி ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். அதுல வந்து லூஃபி அப்படியே கருகின மாதிரி அப்படியே படுத்துருவான் எந்திரிக்காம. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பைரட் எல்லாம் வந்து டேய் அவன் செத்துட்டான்டா அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பேன். பார்த்தா லூஃபி அப்படியே மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்கான், கரண்ட்ல அடிப்பட்ட மாதிரி. சாஞ்செல்லாம் பார்த்துட்டு லூஃபி அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. டான்கிரிக் வந்து அவ்வளவுதான், இவன் சோலி முடிஞ்சது, இப்ப வந்து நம்ம அந்த கப்பலை கைப்பற்றலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்து திருப்பி லூஃபி எந்திரிப்பான். திருப்பி அவன் அட்டாக் பண்ணுவான். திருப்பி லூஃபி எந்திரிப்பான். இதே மாதிரி தான் திரும்பி திரும்பி நடந்துட்டு இருக்கும். அப்ப கேப்டன் சொல்லுவாரு, இப்ப பாத்தியா இவன் வந்து விடாமுயற்சியா இருக்கான் பாரு, இதுதான் வந்து இவனோட கோலு, இவன் இதுக்கு முன்னாடியே நிறைய கஷ்டம்லாம் பட்டிருக்கான், அதனாலதான் இவனுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்தா திருப்பி திருப்பி எந்திரிச்சுக்கிட்டே இருப்பான். எல்லா பைரட்ஸும் வந்து சொல்லுவாங்க, டேய் நம்ம கேப்டன் அடி வாங்கியும் செத்துருவான் போலடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் லூஃபி காதலே வாங்க மாட்டான். அவன் அட்டாக் பண்ண அவன் எந்திரிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப வந்து கேப்டன் சொல்லுவாரு, நம்ம செஃப் கேப்டனு, அவன் தான் வந்து பாத்துக்க, அவன் வந்து எப்போதுமே பெஸ்டா தான் இருப்பான், அவன் சொன்ன மாதிரி கண்டிப்பா கிங் ஆஃப் த பைரட் ஆவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரா. இந்த சைடு லூஃபி கட்டுவாங்க. லூஃபி அடி வாங்கிட்டு எந்திரிச்சிட்டு இருப்பான். சாஞ்சலாம் அதை பார்த்துட்டு மிரண்டுருவான், என்னடா இவ்வளவு அடி வாங்கியும் திருப்பி திருப்பி எந்திரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு நிறைய பிளட் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்து செஃப் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க, எந்திரி அப்படிதான் எந்திரி லூஃபி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் திருப்பி திருப்பி அடி வாங்கிட்டே இருப்பான். சைடு ஜின்னை கட்டுவாங்க. ஜின்னு வந்து சொல்லுவான், டேய் இந்த ஸ்பியர்ல இருந்தெல்லாம் வந்து தப்பிக்கவே முடியாது, இந்த ஸ்பியர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு, அவர் வந்து இந்த ஸ்பியர் வந்து அட்டாக் பண்ணவே யூஸ் பண்ண மாட்டாரு, ரொம்ப மோசமான எனிமி வந்தா தான் வந்து யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்தா அந்த ஸ்பியர் உடஞ்சு போயிரும். லூஃபி சிரிக்க ஆரம்பிச்சிருவான், பாத்தியா உன் ஸ்பியரை நான் உடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னடா பண்ண அப்படின்னு சொல்லுவான். இதோட இந்த எபிசோட் முடியுது guys.